தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய உடன்படிக்கை எவ்வளவு முக்கியம் என்பதற்காக வேதத்திலிருந்து ஒரு எடுத்துக்காட்டு நான் தரேன். நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரத்த முழுசா நீங்க வீட்ல படிச்சீங்கன்னா, ஒரு காரியம் புரியும். இஸ்ரவேலர் அங்க உள்நாட்டிலே இருக்கிற ஒரு கோத்திரம் பென்யமீன் கோத்திரத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்ய போறாங்க. இந்த வசனங்கள இந்த அதிகாரங்கள படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்க யுத்தத்துக்கு போகும்போது அவங்க ஜெபிக்கிறாங்க. "ஆண்டவரே யுத்தம் பண்ண போகட்டுமான்னா?" "போ" அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா, முதல் நாள் யுத்தத்துல ஒரு படுதோல்வி அடையறாங்க. மறுபடியும் ஆண்டவரே யுத்தத்திற்கு போகட்டுமான்னு அடுத்த நாள் கேட்கும்போது, மறுபடியும் போன்ற வார்த்தை வருது. மறுபடியும் தோல்வி அடையறாங்க. நம்ம எல்லாருக்குமே இந்த சூழ்நிலை வரும்பொழுது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். உங்க பேச்ச கேட்டு தான் ஆண்டவரே, ஜெபிச்சு தான் ஆண்டவரே பண்ணேன். இருந்தாலும் ஏன் தோல்வி வருதுன்னா, 3ஆம் நாள்ல ஒரு காரியத்தை இஸ்ரவேலர் செஞ்சாங்க. ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நிச்சயமாய் போங்கன்னு சொல்லும்போது, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வராங்க. அங்க தான் பெரிய ஒரு வெற்றியை ஆண்டவர் தருகிறார். நம்ம வாழ்க்கையிலயும் சில வேளைகள்ல நம்ம இந்த பிரச்சனை என்னன்னா, அம் ஆண்டவர் போக சொன்னா நம்மளுடைய பலத்த நம்பி மாத்திரம் போறோம். ஆண்டவரோட உடன்படிக்கை, வாக்குத்தத்தங்கள், அவருடைய துணைய நம்ம சில நேரங்கள்ல அசட்டை பண்ணிர்றோம். அதனால படுதோல்வி அடைகிறோம். ஏன்னா, இஸ்ரவேலர் இடத்துல 4,00,000 பேர் இருந்தாங்க. பென்யமீன்ல 26,000 பேர் இருந்தாங்க. ஆனா, அந்த 26,000 பேர்கிட்ட இவங்க படுதோல்வி அடைஞ்சாங்க. ஏன்னா, தங்கள நம்பினபோது. ஆனா, உடன்படிக்கை பெட்டி வந்ததுக்கப்புறம் ஒரு மகத்தான வெற்றியை கண்டார்கள். இது நம்ம வாழ்க்கையில அபியாசித்து, உடன்படிக்கை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய துணையோடு நீங்கள் போகிறது உங்க வாழ்க்கையில அதிக பிரயோஜனமா இருக்கும். அநேக தோல்வியிலிருந்து உங்களை தப்புவிக்கும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.